எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்டினியூவாக உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்க. போன வாரம் பார்க்கிங் இஷ்யூல ஜட்ஜோட பையன் போட்ட கேஸ்ல தர்சனா அரெஸ்டும் பண்ணியிருந்தாங்க. இதுல அவர் சொல்றாரு, நான் ஜட்ஜோட பையன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு சார். இல்ல சார், இது ஏதாவது ஒரு பிரச்சனை இப்படியே சொல்லு. ஸோ இப்போ 7 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆயிட்டாரு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தர்ஷன் வெளியில் வந்து அவரோட ப்ரொஃபைல ஒரு ஸ்டோரியும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த சில நாட்கள் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பட் மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணது அண்ட் மீடியா உண்மையை மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்காண்டி எல்லா பேருமே பேசினவங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ தர்ஷன் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் பெரிய ஆட்கள் யாரும் வெளிப்படையாக பேசாட்டியும் ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி தர்ஷனை இப்போ வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. அது மேபி பார்த்தீங்கன்னா கவின்லாம் லோஸ்லியாவா இருக்கலாம். ஸோ தர்ஷன் இப்போ ஜெயிலிருந்து வெளியில் வந்துட்டாரு. ப்ராப்ளம் எல்லாமே ஸ்டார்ட் அவுட் ஆயிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க. ஸோ இனிமேல் தர்ஷன் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்பார், எந்த பிரச்சனைக்குமே போகாமல். அண்ட் ஜட்ஜோட பையனை பற்றி எந்த அப்டேட்டுமே வரல.